கண்ணியமானவர்களே, நம்ம ஆசைப்படக்கூடிய அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ரமலானினுடைய மாதத்தில் ஒவ்வொரு ஏழையும், ஒவ்வொரு பணத்திற்கு கஷ்டப்படக்கூடியவர்களும், ஒவ்வொரு பொருளையும் வாங்க முடியவில்லையே என்று ஏங்கக்கூடிய ஒவ்வொரு சிரமப்படக்கூடியவர்களும் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான அமலை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நீண்ட நாளாக ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அந்த பொருளை வாங்குவதற்கான பொருளாதாரம் உங்கள்கிட்ட இல்லை, பணம் இல்லை. இன்னும் எப்படியாவது நாம் மரணிப்பதற்குள் இந்த ஒரு பொருளை வாங்கிடணும், நம்ம மௌத்தாகுவதற்குள்ள எப்படியாவது ஒரு சொந்தமாக வீடை கட்டிடணும், சொந்தமாக இடம் வாங்கிடணும், சொந்தமாக நமக்கு பிடித்த வாகனத்தை வாங்கிடணும், அல்லது நாம் மரணிப்பதற்குள்ள நமக்கு பிடித்த செயலை செஞ்சிடணும். இப்படின்னு நிறைய நபர்கள் நிறைய கனவுகளோடு ஆசைகள் நிறைவேறாமல், தேவைகள் நிறைவேறாமல் சிரமப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஆக கண்ணியமானவர்களே, அவர்களுக்கான ஒரு அற்புதமான அமல் தான் இந்த ஒரு அமலை நிறைய சஹாபாக்கள் செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பலனை கொடுத்துருக்கின்றது. இன்னும் இந்த ஒரு அமல் என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானினுடைய மாதம் என்றாலே ஒரு சிறப்பிற்குரிய மாதம். இந்த மாதத்தில் நம்ம என்னத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும், எதை அல்லாஹ்ட்ட கேட்டாலும் அதை அல்லாஹ் தஆலா கட்டாயமாக அந்த ஒரு அடியானுக்கு கொடுப்பான், அந்த நோன்பாளிக்கு கொடுப்பான். இன்னும் அல்லாஹு தாலா இந்த ரமலானினுடைய மாதத்தில் அடியார்களை நினைத்து மலக்குமார்களிடத்தில் மகிழ்ச்சி அடைகிறானாம். எப்படின்னா, மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் அமர்ந்து பேசி கொண்டு இருப்பாங்களாம். அப்போ அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்பாங்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை நீ எவ்வளவு நேசிக்கிற? இந்த ரமலானினுடைய மாதத்தில் உன்னுடைய அடியார்களை நீ எவ்வளவு நேசிக்கிற? என்னுடைய அடியானை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எந்த அளவிற்கு அப்படின்னா, என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி சஹர்லேருந்து தஹஜ்ஜுடைய நேரத்திலிருந்து மகரீபுடைய நேரம் வரை தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி, தன்னுடைய பசியை கட்டுப்படுத்தி, தன்னுடைய தாகத்தை கட்டுப்படுத்தி, தன்னுடைய செயல்கள் வளமையாக ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பார், அந்த செயல்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கட்டுப்படுத்தி எனக்காக வேண்டி காலையிலிருந்து மாலை வரை எதுவும் உண்ணாமல் இருக்கான்ல என்னுடைய அடியான், அவன் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி இருக்கும்போது மலக்குமார்கள் கேட்குறாங்க அல்லாட்ட, இப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த நோன்பாளிகளுக்கு, உன்னுடைய அந்த அடியார்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா நீ கொடுக்காமல் இருப்பியடா அல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொன்னுவான், என்னுடைய அடியான் என்னிடத்துல எதை கேட்குறானோ நோன்பு வச்ச நிலையில் அவனுக்கு எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். அவன் எப்படிப்பட்டதை கேட்டாலும் எனக்கு கொடுப்பதற்கு எல்லாவற்றிற்கும் சக்தி உள்ளது. நான் இப்போ இதை கொடுக்கணும், என்னுடைய அடியானுக்கு தான் அது பெரிய விஷயம், எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. என் அடியான் கேட்டான் அப்படின்னா உடனே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். இப்படி அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலானினுடைய மாதத்தில் தன்னுடைய தேவைகள் நிறைவேற, தன்னுடைய ஆசைகள் நிறைவேற இந்த நோன்பு வைத்த நிலையில் நபி அவங்க ஒரு பொருளை அடையணும், ஒரு பொருளை வாங்கணும், ஒரு பொருளை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு அமலை செய்தார்கள். இன்னும் சஹாபாக்களும் இந்த ஒரு அமலை ரமலானினுடைய மாதத்தில் அதிகமாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் ரொம்பவும் சிம்பிளானது, எந்த ஒரு நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். அது எப்படி செய்ய வேண்டுமென்றால் நோன்பு வைத்த நிலையில் செய்யணும். நோன்பு வைத்த நிலையில் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அதை தருவதற்கு மறுக்கவே மாட்டான். எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்து விடுவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலானது என்ன, ரொம்ப சிம்பிளானது தான். ஒரே அமர்வில் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சூரா ஃபாத்திஹாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆயத். இந்த ஆயத்து ரொம்ப சின்னது தான், ஆனால் இந்த ஆயத்து கொடுக்கக்கூடிய பலன்களோ ரொம்ப வேல்யூவானது, ரொம்ப பெருசு. வெறும் 2 வார்த்தை தான், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். எல்லாம் நான் உன்னையே வணங்குறேன், நஸ்தஈன் உன்னிடத்துல நான் உதவி தேடுறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை 500 முறை ஒரே அமர்வில் எந்த ஒரு அடியான் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்குறாங்களோ அதை அல்லாஹு தாலா அவர்களுக்கு மறுக்காமல் பெற்றுத்தர்றானாம்.
ஆக கண்ணியமானவர்களே, நீண்ட நாளாக தேவைகள் நிறைவேறலை, நீண்ட நாளாக துஆ கபூல் ஆகலை, நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைப்பீங்க, அதற்கான பொருளாதாரம் செல்வம் உங்களிடத்துல இருந்திருக்காது. அப்படி எல்லாவற்றையும் வாங்க வேண்டும், எல்லாவற்றையும் அடைய வேண்டும், நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நோன்பு வச்ச நிலையில் கண்டிப்பாக இந்த ஒரு அமலை செஞ்சு உங்களினுடைய தேவைகளை கேளுங்க. இன்னும் உங்களினுடைய துஆவில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, யாராருக்கெல்லாம் தேவை நிறைவேறவில்லையோ, யாரெல்லாம் பண கஷ்டத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்களோ, அவர்கள் அனைவரும் கட்டாயம் இந்த ஒரு அமலை செய்யுங்க. இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய தேவைகள் அனைத்தையும் இன்னும் அல்லாஹ் நிறைவேற்றுவதோடு அவர்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அது அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொளி முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.